கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்ட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறித்து நாம் தியானித்து நேற்று பார்த்தோம். நம்மளுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கணும், கிறிஸ்துவின் ஒருமைப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இன்று நான் பார்த்தோம், நம்ம ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார்? அவருடைய அறிகிற அறிவில் நம்ம இன்னும் வளரும்படியா, அவரை அறிகிற அறிவில் இன்னும் விருத்தி அடையும்படியாய் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம் வாரி சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினால் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்குள்ளே தந்தருளினது என்று பாருங்க. அவரை அறிகிற அறிவை, அது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம அவரை அறிகிற அறிவில் இன்னும் வளர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனால என்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமாம்? ஜீவனையும் தேவபக்தியை நம்ம அதனால பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம் நாளுக்கு நாள் அவரை இன்னும் ஆழமாய் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. 2 வசனம் பார்த்து சொல்லுங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமா. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவனை அறிந்து கொள்வது மூலம் உங்களுக்கு என்ன உண்டாகுமா? கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாகும் என்று வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். இன்னும் ஆழமாய் நம்ம அவரை அறிந்து அவருடைய கிருபையோட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். பார்க்கிறோம், 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 14 வசனத்திலே இன்னும் ஒரு காரியத்தை போல் சொல்கிறார், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென். எதுக்காக நம்மளை அழைத்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை அடையும் பொருட்டு, அவருடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் எப்படி மகிமையுள்ளவராய் இருக்கிறாரோ அதே மகிமையை அவருடைய பிள்ளைகளாகிய நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, சகல விதமான நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினாலே விருத்தி அடைந்து. பாருங்க, ஆண்டவரை அறிகிற அறிவினால் விருத்தி அடைவதற்கூடாக என்ன செய்யறோமாம்? சகல விதமான நற்கரிகளாகிய கனிகளை கொடுக்க முடியும். பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதா? நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவினால கிருபை சமாதானம் நாங்கள் அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, சகல விதமான நற்கரிகளும் ஆகிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விதத்தில் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து குணமாக்குறவர், ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அவரை இன்னும் ஆழமாய் நாம் அறியணும். இன்னும் ஆழமாய் அறிய அவரை போல அவருடைய மகிமையில நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மிக மேன்மையான காரியம். அவருடைய மகிமை, பிதா அவருக்கு கொடுத்த மகிமை அவருடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த அறிவை நாம் அறிய வேண்டும் என்பதுதான் அவருடைய நம்மளை அழைத்ததனுடைய நோக்கம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இன்னும் அதிகமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆர்வமாய் நாங்கள் அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமையால் நிரப்புவாராக. God bless you all.